ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடலான்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு தான் வருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சாம்பார் சாதம் சீக்கிரமாக இறுகி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல குழைவாக இருக்குங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக நான் இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சுருக்கேங்க. இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 2 டிஷ்ஷுமே அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் சாதம் செய்வதற்கு நான் இன்னைக்கு 1 கப் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. இது 200 கிராம் இருக்கும். அதே கப்ல 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்ப 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசியும் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திருங்க. தண்ணி ஊத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 1/2 மணி நேரம் ஊறினாதாங்க நல்லா குழைவா கிடைக்கும். இப்ப நான் எடுத்திருக்கிற அளவு ஒரு 4 இருந்து 5 பேர் இருக்கிற ஃபேமிலி தாராளமா சாப்பிடலாங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. இது நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மசாலா அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, அதே டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அதே டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, பாருங்க 1/4 டீஸ்பூன் குறைவான அளவு வெந்தயம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்த்து விடுறீங்க. கொத்தமல்லி விதைகள் டேபிள் ஸ்பூன் அளவுல எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மிளகாய் வத்தலை நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சாம்பார் சாதத்துக்கு மிளகாய் தூளும் சேர்ப்போம், அதனால மிளகாய் வத்தல் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இப்ப 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறீங்க. தேங்காய் துருவல் சேர்த்தாதான் இந்த சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஆனா தேங்காய் துருவல் அதிக அளவு சேர்த்துடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபிளேமை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு நாம சேர்த்த அந்த தேங்காய் துருவல் நல்லா சிவந்து பொன்னிறமா வர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாமே 200 கிராம் அரிசிக்கு தாங்க நான் சொல்லியிருக்கேன். சோ நீங்க அரிசியோட அளவு இன்க்ரீஸ் பண்றச்ச இந்த பொருட்களோட அளவை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மசாலா போட்டாதாங்க இந்த சாம்பார் சாதம் ரொம்ப சுவையாவும் டேஸ்டாவும் இருக்கும். அப்படியே கோவில்ல கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மணத்திலையும் சுவையாவும் இருக்குங்க. சோ கண்டிப்பா இந்த மசாலா அரைச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க அந்த தேங்காய் துருவெல்லாம் நல்ல ஓரளவுக்கு பொன்னிறமா சிவந்து வந்துருச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. இது ஆறட்டும். இப்ப ஆறவும் நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டேங்க. தண்ணி எதுவும் ஊத்தாம அப்படியே கொஞ்சமா திரியா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸா இருக்கணுங்க. இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாருங்க, குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு 1 பார்ட் ரெசிபில தாங்க செய்ய போறோம். சோ குக்கர் எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்கிற குக்கர் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுருங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் ஃபிளேமை சிம்ல வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கடுகு வெடிச்சு உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் குறைவான அளவு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாயை 2 உடைச்சு சேர்த்திருக்கீங்க. ஜஸ்ட் பிளேவருக்காக தான் சேர்க்கிறேன். இப்ப இந்த சீரகம் சோம்புலாம் நல்லா சிவந்து வரட்டும். நெக்ஸ்ட் ஒரு 5 இருந்து 6 பூண்டு பல்லு சேர்த்து விடுறீங்க. நெக்ஸ்ட் 10 இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு சிவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு சிவந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளியை நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. நீங்க மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிறிய தக்காளியா இருந்தா 3 சேர்த்துக்கோங்க. இப்ப தக்காளியை கொஞ்சம் சாஃப்டா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்ப தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அந்த தக்காளியில இருக்கிற தோல்லாம் தனியா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கிருச்சுங்க. இந்த அளவு வதங்கினா போதும். 2 மீடியம் சைஸ் கேரட்டை தோல்லாம் நீக்கிட்டு சாப் பண்ணிட்டு சேர்த்திருக்கீங்க. நெக்ஸ்ட் 5 இருந்து 6 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 இருந்து 6 கத்திரிக்காயும் இந்த மாதிரி 4 நாளா கட் பண்ணி சேர்த்திருக்கீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்திருக்கீங்க. நெக்ஸ்ட் பாதி அளவு குடமிளகாயை கொஞ்சம் பெரிய பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன காய்கறிலாம் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. ஆனா சாம்பார் சாதத்துக்கு மெயினா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த 4மே மெயினா சேர்த்துக்கோங்க. இதுல முருங்கைக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கல, ஏன்னா காய் நம்ம சாம்பார் சாதத்துக்கு நல்லா குழஞ்சிரும். அந்த குழையிற பட்சத்துல முருங்கைக்காய் நல்லா குழஞ்சு நாரா ஆயிடுங்க. ஸோ சாப்பிடுறச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். குழந்தைங்க யாராவது சாப்பிட்டாங்கன்னா தொண்டையில மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனாலதான் நான் முருங்கைக்காயை ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப காய் வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபிளேமை கம்ப்ளீட்டா ஸ்லோல வச்சுட்டு பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அந்த காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனாதாங்க இந்த சாம்பார் சாதம் நல்ல மணமா இருக்கும். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விடுறீங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்ப பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுங்க.
இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நாம மிளகாய் வத்தல் போட்டு தாங்க இந்த சாம்பார் பொடி அரைச்சு வச்சிருக்கோம். ஸோ மிளகாய் தூள் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த நம்மளோட சீக்ரெட் பொடியை இதுல சேர்த்துடலாங்க. இந்த பொடி சேர்க்கவும் நல்ல கம நல்லா வாசமா இருக்குங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டா சிம்ல தாங்க இருக்கணும், இல்லாட்டி மசாலா சட்டுன்னு கறியிரும். பாருங்க, நான் இந்த கப்ல தான் அரிசியும் பருப்புமே அளந்தேன். 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி ஊத்துனங்க. இதுதான் அளவு. இந்த மாதிரி 6 கிளாஸ் தண்ணி ஊத்துனாதான் சாம்பார் சாதம் எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்ல குழைவாவும் ஜூசியாவும் இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க உடனே சாப்பிட்றதா இருந்தா நீங்க 5 கிளாஸ் சேர்த்துக்கலாங்க. இல்ல மதியம் லஞ்சுக்கும் எடுத்துட்டு போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 6 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. அப்பதான் கட்டி ஆகாம இருக்கும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம காய் வதங்குறதுக்காக தான் உப்பு சேர்த்திருப்போம். இப்போ அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஃப்ளேம் ஹைல வச்சுட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த அரிசியும் பருப்பையும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதுல சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. வெயிட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 விசில் விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா குழைவா வெந்து வரும். இப்போ 3 விசில் விட்டாச்சு. ப்ரெஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்க, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஜம்முன்னு வாசமா இருக்குங்க. அந்த விசில் வரும்போதே நல்லா வாசமா இருந்துச்சு. இப்போ பாருங்க, கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்பதான் நல்லா குழையும். பாருங்க, இப்போ நல்லா குழைவா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, நான் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேங்க. அதை நல்லா ஊற வச்சிருக்கேன். புளி இதுல அதிகமா சேர்க்க கூடாது சாம்பார் சாதத்துக்கு. ஸோ கொஞ்சம் அளவா தான் சேர்க்கணும். அதனால சிறிய நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ புளியை கரைச்சி இதுல சேர்த்தாச்சுங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இது கூடிய அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு லைட்டா இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க, புளி சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொதி வரவும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சாதத்தோட கன்சிஸ்டன்சி எவ்வளவு நல்ல குழைவா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு குழைவா இருந்தாதாங்க நமக்கு சாதம் நிறைய நேரம் வரைக்கும் இருகாம நல்லா ஜூசியாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு பேன்ல நெய் சேர்த்துட்டு 5 to 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. இது நம்ம இந்த சாதத்துல சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட சாம்பார் சாதம் மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. வீடே மணக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் இது கெட்டியாகாதுங்க. இப்போ இதுக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ் பார்த்துடலாங்க. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி 1/4 kg வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. வெண்டைக்காயை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிக்கணும். எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிருங்க. இப்போ ஒரு வெண்டைக்காயோட பாட்டம் அண்ட் டாப் போர்ஷனாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு வெண்டைக்காயை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி பாதியாக 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் பாதியை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணணுங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நல்லா நீள் வாக்கில் இருக்கணும், அதுதான் அதில் மெயினேவும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிவிட்டு இந்த பவுலில் சேர்த்துட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மட்டும் டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, கொலக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சால்ட்டு, சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது கூடயே அரை லெமனை பிழிஞ்சு விட்ருக்கேங்க. அது எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிருங்க. அப்போ நம்ம ஃப்ரை பண்ண முடியாது. மசாலா ரொம்ப எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃபிஷ் மசாலாலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா தடவை வச்சுருக்கிற வெண்டைக்காயை நல்லா பக்கோடாவுக்கு உதுத்து விடுற மாதிரி நல்லா உதுத்து விடுங்க. இப்போ போட்ட உடனே கரண்டி வச்சு கிளறக்கூடாதுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் இருக்கணும். 2 நிமிஷம் அந்த கழிச்சு லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுங்க ஜென்டலாக. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு லைட்டாக கிளறி கொடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு நல்லா பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம பக்கோடாலாம் ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கருகலைங்க. மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நம்ம மிதமான தீயில வச்சு நல்லா சிவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் சாதத்து கூட
இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை சைடிஷாக வச்சு கொடுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். குழந்தைங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.